அனைவருக்கும் வணக்கம். நான் யுவராஜ். இது உங்கள் திறமை தேடி. ரயில்வேயில் காலியாக உள்ள 22,195 குரூப் டி பணியிடங்களை நிரப்புவதற்கான நோட்டிபிகேஷன் வெளியாயிருக்கு. கல்வி தகுதி 10ஆம் வகுப்பு தேர்ச்சி அல்லது ஐடிஐ தேர்ச்சி பெற்றிருந்தால் போதுமானது. மேலும் விவரங்கள பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். Recruitment for various posts in level 1 of 7th CPC pay matrix. அபிஷியல் நோட்டிபிகேஷன் எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ்ல வெளிவந்த நாள் பாத்தீங்க அப்படின்னா 27/12/2025 நோட்டிபிகேஷன் வெளியே இருக்கு. நீங்க இதுக்கான அப்ளிகேஷன் பாத்தீங்க அப்படின்னா ஆன்லைன்ல தான் அப்ளை பண்ண முடியும். அதற்கான நாள் பாத்தீங்க அப்படின்னா 31/1/2026 இருந்து 2/3/2026 வரை நீங்க ஆன்லைன்ல அப்ளை பண்ணலாம். நீங்க அப்ளிகேஷன் ஃபீஸ் கட்ட வேண்டிய கடைசி நாள் பாத்தீங்க அப்படின்னா 4/3/2026 வரை நீங்க அப்ளிகேஷன் ஃபீஸ் பேமெண்ட் பண்ணலாம். அப்ளிகேஷன்ல ஏதாவது மிஸ்டேக் பண்ணிட்டீங்க, கரெக்ஷன் பண்ணணும் அப்படின்னா 5/3/2026 இருந்து 16/3/2026 வரை நீங்க அப்ளிகேஷன்ல கரெக்ஷன்ஸ் பண்ணலாம். உங்களுக்கு ஸ்கிரைப் தேவைப்படுறாங்க, உங்களால எழுத முடியல, டிசேபிள்டு பர்சன் அப்படின்னா ஸ்கிரைப் வேணும் அப்படின்னா 15/3/2026 இருந்து 19/3/2026 உங்க ஸ்கிரைப் பத்தின டீடைல்ஸ் எல்லாமே நீங்க அப்டேட் பண்ணணும். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா இதோட இனிஷியல் பே அதாவது சேலரி பாத்தீங்க அப்படின்னா பேசிக் வேரியஸ் போஸ்ட் இன் லெவல் 1 ஆஃப் 7th சிபிசி பே மேட்ரிக்ஸ் படி மாதம் 18,000 பேசிக் சேலரி. அதாவது பேசிக் மட்டும்தான் 18,000. உங்களுக்கு ஹெச்ஆர்ஏ அதர் அலவன்சஸ் டிஏடி எல்லாம் சேர்த்து மினிமம் 30,000 ரூபாய் உங்களுக்கு சம்பளமாக இருக்கும். மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் பாத்தீங்க அப்படின்னா அனெக்சர் 7 சொல்லியிருப்பாங்க. ஏஜ் பாத்தீங்க அப்படின்னா 18 இருந்து 33 வயது வரை, அதாவது பொது பிரிவினருக்கு. மொத்த வேகன்சி பாத்தீங்க அப்படின்னா 22,195 பணியிடங்களை நிரப்புவதற்கான நோட்டிபிகேஷன் வெளியாயிருக்கு. அடுத்து நம்ம ஏஜ் லிமிட் பார்க்கலாம். ஏஜ் லிமிட் பாத்தீங்க அப்படின்னா 18 இருந்து 33 வயதிற்கு உட்பட்டவராக இருத்தல் வேண்டும். அதாவது 1/1/2008 முன்னாடி பிறந்தவங்களா இருத்தல் வேண்டும். ஆல் கேட்டகரிஸ்க்கு 18 முதல் 33 வயது வரை. இதுல அன்ரிசர்வ்டு அல்லது இடபிள்யூஎஸ் கேட்டகரியில இருக்குங்க. 2/1/1993 பிறகு பிறந்தவராக இருத்தல் வேண்டும். ஓபிசி நான் கிரீமி லேயர்ல இருந்து 2/1/1990 பிறகு பிறந்தவராக இருத்தல் வேண்டும். எஸ்சி எஸ்டி கேண்டிடேட் பாத்தீங்க அப்படின்னா 2/1/1988 பிறகு பிறந்தவராக இருத்தல் வேண்டும். அதாவது ஓபிசி நான் கிரீமி லேயருக்கு 3 வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷனும், எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டுக்கு 5 வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷனும் தராங்க. போஸ்ட் பேராமீட்டர்ஸ் அண்ட் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இங்க பார்க்கலாம். இங்க பாத்தீங்க அப்படின்னா மொத்தம் 14 வகையான போஸ்ட்டுங்க இருக்கு. அதாவது அசிஸ்டன்ட் டிஆர்டி எலக்ட்ரிக்கல், அசிஸ்டன்ட் ஆபரேஷன்ஸ் எலக்ட்ரிக்கல், அசிஸ்டன்ட் டிஎல் அண்ட் ஏசி எலக்ட்ரிக்கல், அசிஸ்டன்ட் எஸ்என்டி பாயிண்ட்ஸ்மேன், அசிஸ்டன்ட் ட்ராக் மெஷின், ட்ராக் மெயின்டைனர் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்ல, அசிஸ்டன்ட் பிரிட்ஜ் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்ல, அசிஸ்டன்ட் கேரேஜ் அண்ட் வேகன் அப்படின்றதுல மெக்கானிக்கல் கேட்டகரியில, அசிஸ்டன்ட் லோகோ ஷெட்ல எலக்ட்ரிக்கல், அசிஸ்டன்ட் பி வே அப்படின்றாங்க இன்ஜினியரிங், அசிஸ்டன்ட் ஆபரேஷன்ஸ் எலக்ட்ரிக்கல்ல, அசிஸ்டன்ட் லோகோ செட், அசிஸ்டன்ட் எஸ்என்டி. இது எல்லாமே என்னென்ன போஸ்ட் இருக்கு அப்படின்றத பாத்தீங்க. இது அனைத்திற்கும் 10th பாஸ் பண்ணியிருந்தா போதுமானது, அல்லது ஐடிஐ கம்ப்ளீட் பண்ணிட்டு நேஷனல் அப்ரண்டிஸ்ஷிப் ட்ரைனிங் சர்டிபிகேட் என்சிவிடில இருந்து வாங்கியிருக்கணும். ஸ்டேஜ் 1 கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் பாஸ் பண்ணவங்களுக்கு பிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்டுக்கான கால் லெட்டர் வரும். இந்த பிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்ல பாத்தீங்க அப்படின்னா மேல் கேண்டிடேட்ஸ், அதாவது ஆண்கள் பாத்தீங்க அப்படின்னா 35 கிலோ எடையை தூக்கிக்கிட்டு, அதாவது 35 கேஜி நீங்க தூக்கிட்டு 100 மீட்டர் டிஸ்டன்ஸ் 100 மீட்டரை 2 நிமிஷத்துல நீங்க கிராஸ் பண்ணணும். வெயிட்டை கீழே போடக்கூடாது. ஒரே சான்ஸ்ல நீங்க கம்ப்ளீட் பண்ணணும். நீங்க நடக்கலாம் அல்லது ஓடிட்டு கூட நீங்க மெது ஜாக்ல கூட அந்த இடத்த நீங்க கிராஸ் பண்ணலாம். அதே மாதிரி 1000 மீட்டர், அதாவது 1000 மீட்டர் 1 கிலோமீட்டர் 4 நிமிஷம் 15 வினாடிகள் நீங்க கிராஸ் பண்ணணும். ஃபீமேல் கேண்டிடேட்ஸ், அதாவது பெண்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா 20 கேஜி 20 கிலோவை 100 மீட்டர் டிஸ்டன்ஸை 2 நிமிஷத்துல நீங்க கடக்கணும். கீழே வெயிட் வச்சிடக்கூடாது. ஒரே அட்டம்ப்ட் தான் தருவாங்க. அதே மாதிரி 1000 மீட்டர்ஸ் 1000 மீட்டர் 1 கிலோமீட்டர் பாத்தீங்க அப்படின்னா 5 நிமிஷம் 40 வினாடிகள் நீங்க கம்ப்ளீட் பண்ணாதான் நீங்க பிஇடி அதாவது பிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் பாஸ் பண்ணதாக கருதப்படும். எக்ஸாமினேஷன் ஃபீஸ் பாத்தீங்க அப்படின்னா ஜெனரல் கேட்டகரி, ஓபிசி கேட்டகரிக்கு ஃபீஸ் பாத்தீங்க அப்படின்னா 500 ரூபாய் நீங்க பே பண்ணணும். இதுல 400 ரூபாய் நீங்க
சிபிடி எக்ஸாம் அட்டெண்ட் பண்ணீங்க அப்படின்னா, உங்க அக்கவுண்ட் நீங்க எந்த அக்கவுண்ட் மென்ஷன் பண்ணியிருக்கீங்களோ, அவங்களுக்கு ரூ. 400 வந்துரும். அதே போல எஸ்சி, எஸ்டி, எக்ஸ் சர்வீஸ்மேன் கேண்டிடேட், ஃபீமேல் எல்லாத்துக்குமே ரூ. 250 வந்து ஃபீஸா பே பண்ணணும். இந்த ரூ. 250யும் நீங்க அ சிபிடி 1 எக்ஸாமினேஷன் எழுதுனீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து உங்க பேங்க் அக்கவுண்ட்க்கு எகைன் ரிட்டர்ன் அனுப்பிச்சுருவாங்க. ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் பார்க்கலாம். ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் அப்படின்றது தேர்வு முறை. இந்த தேர்வு முறையானது 4 ஸ்டேஜ்ல நடக்கும். அதாவது 4 நிலைகள்ல நடக்கும். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் பார்த்தீங்க அப்படின்னா, கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷன் இருக்கும். அதாவது சிபிடி அப்படின்னுவாங்க. கம்ப்யூட்டர்ல ஆன்லைன்ல வந்து உங்களுக்கு டெஸ்ட் இருக்கும். அந்த கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷன் யார் கிளியர் பண்றாங்களோ, அவங்களுக்கு பிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் அப்படின்றது 2ஆம் நிலை. இது நடக்கும். இந்த 2லயுமே கிளியர் பண்ணவங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வர சொல்லுவாங்க. டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் உங்க சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் வெரிஃபை பண்ணிட்டு, கடைசியா உங்களுக்கு அப்பாயின்ட்மென்ட்க்கு முன்னாடி மெடிக்கல் எக்ஸாமினேஷன் நடக்கும். இந்த 4 ஸ்டேஜ் தான் வந்து ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸோட முக்கியமான ஸ்டேஜா இருக்கும். ஃப்ரீ ட்ரெயின் டிராவல் ஃபெசிலிட்டி, ஃப்ரீ ஸ்லீப்பர் கிளாஸ் ரயில்வே பாஸ் அட்மிசபிள் ஃபார் எஸ்சி, எஸ்டி கேண்டிடேட்டுக்கு மட்டும் நீங்க வந்து சிபிடி கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டா இருந்தாலும் சரி, பிஇடி பிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்டா இருந்தாலும் சரி, டிவி அதாவது டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், மெடிக்கல் எக்ஸாமினேஷன் இந்த 4 ஸ்டேஜ்க்கு நீங்க போறப்ப உங்களுக்கான ட்ரெயின் ஸ்லீப்பர் கிளாஸ் டிக்கெட் வந்து ஃப்ரீ பாஸ் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. இதுல கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் அப்படின்னுவாங்க. சிபிடி இது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். இதோட எக்ஸாம் பேட்டர்ன் பார்த்தீங்க அப்படின்னா, மொத்தம் 100 கொஸ்டின்ஸ் இருக்கும். 100 மார்க். இதுல 90 மினிட்ஸ் அதாவது 90 நிமிடங்கள்ல வந்து நீங்க எக்ஸாம் கிளியர் பண்ணணும். இதுல ஜெனரல் சயின்ஸ்ல இருந்து ஒரு 25 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. 25 மார்க் இருக்கும். மேத்தமேட்டிக்ஸ்ல 25 கொஸ்டின்ஸ் இருக்கும். 25 மார்க் இருக்கும். ஜெனரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங்ல 30 கொஸ்டின்ஸ் இருக்கும். 30 மார்க். ஜெனரல் அவேர்னஸ் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ்ல இருந்து 20 கொஸ்டின்ஸ் இருக்கும். 20 மார்க். மொத்தம் உங்களுக்கு 100 கொஸ்டின்ஸ் இருக்கும். 100 மார்க் வரும். டைம் பார்த்தீங்க அப்படின்னா 90 நிமிஷம் தான். அப்போ ஒரு கொஸ்டினுக்கு வந்து நீங்க 1 நிமிஷத்துக்கும் கம்மியா தான் எடுக்க வேண்டியிருக்கும். ஸோ நெறைய பிராக்டிஸ் டெஸ்ட் போட்டு பார்க்கணும். அதே மாரி இதுல நெகட்டிவ் மார்க் இருக்கு. நெகட்டிவ் மார்க் இருக்கு பார்த்தீங்க அப்படின்னா 3 கொஸ்டின்ஸ் இருக்கு. 1 மார்க் வந்து மைனஸ்ல போகும். அதாவது நீங்க 10 மார்க் எடுத்திருக்கீங்க அப்படின்னா, அதுல 3 கொஸ்டின்ஸ் தப்பா எழுதுறீங்க அப்படின்னா, உங்களோட மதிப்பெண் வந்து 9ஆக தான் இருக்கும். ஆ கொஸ்டின்ஸ் வந்து இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தில இருக்கும். அண்ட் நீங்க என்ன ரீஜனல் லாங்குவேஜ் செலக்ட் பண்றீங்களோ, அந்த ரீஜனல் லாங்குவேஜ்லயும் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் இருக்கும். ஹவ் டூ அப்ளை? நாம இதற்கான அப்ளிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா, ஆன்லைன்ல மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும். அந்த ஆன்லைன்ல நம்ம அப்ளை பண்றதுக்கு முன்னாடி சிஇஎன் அதாவது சென்ட்ரலைஸ்டு எம்ப்ளாய்மென்ட் நோட்டீஸ் அதாவது இந்த நோட்டிஃபிகேஷன்ஸ்ல என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் குடுத்துருக்காங்களோ, அத ப்ராப்பரா ஃபாலோ பண்ணணும். நீங்க புதுசா ஆர்ஆர்பிக்கு இப்பதான் முறையா அப்ளை பண்றீங்க அப்படின்னா, ஆர்ஆர்பியோட அஃபிஷியல் வெப்சைட்ல போயி கிரியேட் அக்கவுண்ட் அப்படின்னு இருக்கும். அந்த அக்கவுண்ட்ட கிரியேட் பண்ணி புதுசா நீங்க என்டர் பண்ணணும். நீங்க ஆல்ரெடி ஆர்ஆர்பி, என்டிபிசி எழுதிருக்கீங்க. இல்ல ஆர்ஆர்பி குரூப் டி 2025ல நீங்க அப்ளை பண்ணி எழுதிருக்கீங்க அப்படின்னா, நீங்க வந்து லாகின் பண்ணா போதுமானது. புதுசா ஓப்பன் பண்றவங்க அப்படின்றவங்க கிரியேட் அக்கவுண்ட் குடுக்கணும். அதற்கு வந்து உங்களுக்கு ஒரு பர்சனல் மொபைல் நம்பர், வேலிட் மொபைல் நம்பரும், ஒரு இமெயில் ஐடி இருக்கணும். இந்த இமெயில் ஐடி குடுத்து நீங்க கிரியேட் பண்ணணும். நீங்க இமெயில் ஐடியும் உங்கள பர்சனல் மொபைல் நம்பரும் குடுத்தா, 2க்குமே வந்து ஒரு ஓடிபி சென்ட் ஆகும். அந்த ஓடிபி வச்சு நீங்க வந்து ஒரு அக்கவுண்ட் கிரியேட் பண்ணணும். இந்த அக்கவுண்ட் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் உங்களோட பர்சனல் டீடைல்ஸ், போட்டோகிராஃப், சிக்னேச்சர், எந்த ஜோன்ல நீங்க செலக்ட் பண்றீங்க, என்ன லாங்குவேஜ்ல எக்ஸாம் எழுத போறீங்க, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், அட்ரஸ் இந்த மாதிரி பேசிக் டீடைல்ஸ் எல்லாமே அக்கவுண்ட் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க வந்து ஃபில் பண்ணணும். லைவ் போட்டோ கேப்சரிங் ஆஃப் த கேண்டிடேட் டியூரிங் த அப்ளிகேஷன். இதுக்கு முன்னாடி நீங்க டிஎன்பிஎஸ்சி, ஆர்ஆர்பிக்கே நீங்க அப்ளை பண்றப்ப உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ வந்து ஸ்கேன் பண்ணி வச்சிருக்கீங்க. அந்த போட்டோவை தான் நீங்க அப்லோட் பண்ணுவீங்க. இந்த டைம் என்ன பண்றாங்க அப்படின்னா, நீங்க அப்ளிகேஷன் வந்து ஆன்லைன்ல அப்ளை பண்றப்பயே லைவா உங்க போட்டோகிராஃப் வந்து கேப்சர் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த மாதிரி கேப்சர் பண்றப்ப நீங்க வந்து டார்க் கலர் ட்ரெஸ் தான் போட்டுக்கணும் அப்படின்றாங்க. நான் ஒயிட் கிளாத்திங் அப்படின்றாங்க. அதாவது வெள்ளை கலர் ட்ரெஸ் போட்டுக்கூடாது. டார்க் கலர் ட்ரெஸ் தான் போட்டுக்கணும் அப்படின்றாங்க. உங்களோட மெயின்டெயின் த கான்ட்ராஸ்ட் வித் த பேக்ரவுண்ட். நீங்க என்ன கலர் ட்ரெஸ் போட்டிருக்கீங்களோ அதுக்கு கான்ட்ராஸ்டா பேக்ரவுண்ட் இருக்க மாதிரி இடத்துல இருந்து நீங்க வந்து போட்டோ எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அத யூஸ் பண்ற கேமரா வந்து வெப் கேமராவோ அல்லது மொபைல் கேமரால இருந்து நீங்க செல்ஃபி எடுத்து அப்லோட் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த போட்டோகிராஃப் நீங்க எடுக்கிறப்ப ஃபேஸ் நேரா வச்சுட்டு கேப் எதுவும் போடாம
எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கேண்டிடேட் சிக்னேச்சர் கேண்டிடேட்ஸ் வந்து அவங்களோட சிக்னேச்சர் ஸ்கேன் பண்ண சிக்னேச்சர் வந்து அப்லோட் பண்ணணும். அந்த சிக்னேச்சர் எப்படி இருக்கணும் அப்படின்னா, நீங்க பிளாக் பென்ல தான் ஒயிட் ஷீட்ல பிளாக் பென்ல சிக்னேச்சர் போட்டிருக்கணும். அந்த சிக்னேச்சர் வந்து கேப்பிட்டல் லெட்டர்லயோ அல்லது டிஸ்ஜாயிண்ட் லெட்டர்ஸ் அதாவது ஜாயினிங் லெட்டர்ல மட்டும்தான் இருக்கணும். டிஸ்ஜாயிண்டிங் லெட்டர்ல இருக்கக்கூடாது. அது வந்து கிளியரா இருக்கணும், விசிபிளாவும் இருக்கணும் அப்படின்றாங்க. ஸ்பெசிஃபிகேஷன் ஃபார் சிக்னேச்சர் பார்த்தீங்க அப்படின்னா, அதோட ரெசல்யூஷன் வந்து 100 டிபிஐ அப்படின்ற இதுல இருக்கணும். இமேஜ் ஃபார்மேட் பார்த்தீங்க அப்படின்னா ஜேபிஜி ஆர் ஜேபிஇஜி ஒன்லில இருக்கணும். அடுத்து சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 30 கேபிலேருந்து 49 கேபிக்குள்ள அதோட ஃபைல் சைஸ் இருக்கணும். டைமென்ஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா மினிமம் 140 பிக்சல் வித்துலயும் 60 பிக்சல் ஹைட்டும் இருக்கணும். இது வந்து சிக்னேச்சருக்கான ஸ்பெசிஃபிகேஷன். இந்த முறையில இருந்தா மட்டும்தான் உங்களோட அப்ளிகேஷன் வந்து அக்செப்டட் ஆகும். ஆர் நீங்க இதெல்லாம் ஃபாலோ பண்ணல அப்படின்னா உங்க அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் பண்ணிருவாங்க. அடுத்து நம்ம வேக்கன்சி லிஸ்ட்ல நமக்கு ஆனது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, தமிழ்நாட்டுக்கு சதர்ன் ரயில்வே சென்னை ரீஜியன்ல இருந்து வரும். இதுல மொத்தம் எவ்வளோ வேக்கன்சி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, 1036 வேக்கன்சி இருக்கு. அசிஸ்டன்ட் பிரிட்ஜ்ல வந்து ஒரு 19, அசிஸ்டன்ட் கேரேஜ் அண்ட் வேகன்ல ஒரு 65, அசிஸ்டன்ட் லோகோ ஷெட்ல வந்து ஒரு 13, அசிஸ்டன்ட் டிஎல் அண்ட் ஏசில 37, அசிஸ்டன்ட் பிவேல இருந்து ஒரு 8 வேக்கன்சியும், ட்ராக் மெயின்டெனர்ல 556 வேகன்சியும், அசிஸ்டன்ட் எஸ்என்டில ஒரு 30 வேகன்சியும், அசிஸ்டன்ட் ட்ராக் மெஷின்ல வந்து ஒரு 5 வேகன்சியும், பாயிண்ட்ஸ்மேன்ல ஒரு 241 வேகன்சியும், அசிஸ்டன்ட் டிஆர்டில ஒரு 43. ஆக மொத்தம் 1036 பணியிடங்கள் வந்து சென்னை ரீஜன் அதாவது தமிழ்நாட்டுக்கு சேர்ந்ததுல இருந்து இவங்க ஃபில் பண்ண போறாங்க. இந்த வீடியோல ஆர்ஆர்பி குரூப் டி ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் பத்தின டீடைல்டு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். யூஸ்ஃபுல்லா இருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ரயில்வே எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. கீழே என்னோட டெலிகிராம் சேனலோட லிங்க் கொடுத்துருக்கேன். ஜாயின் பண்ணிக்கங்க. அதில் ரெகுலரா எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ் அண்ட் என்ன படிக்கணும், எந்த புக்ஸ்ல படிக்கணும் எல்லா டீடைல்ஸும் கொடுப்பேன். ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.